பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலவேளையில் நாம் யாவரும் ஆண்டவரை போற்றி புகழ ஆராதிக்க அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. புதிய ஜீவனை கொடுத்து புதிய ஆற்றலை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சமூகத்தில் அமரக்கூடிய கிருபை தந்தீங்களா ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நம்ம செபிக்கும் போதும் துதிக்கும் போதும் உங்களுடைய உன்னதமான வார்த்தைகளை எடுத்து உரைக்கும் போதும் ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடிய கனிகளாய் மாற்றும் ஆண்டவரே. ஜீவன் உள்ளவரே, நீர் எங்கு உண்டு அங்க விடுதலை உண்டு அப்பா. ஆகையால் யாரெல்லாம் அவங்க அறைக்குள் அமர்ந்து கொண்டு அப்பா உங்களுடைய உன்னதமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஆண்டவரை பங்கிடுகிறார்களோ ஒவ்வொருத்தருக்கும் அதுக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க இந்த கால வேளையில் தரும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களை நோக்கி பார்த்த கண்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீங்களே இந்த கால வேளையில் வழி நடத்தும்படிக்காய் செபிக்கிறோம். இது அனைவற்றும் நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக செபிக்கிறேன் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் வெற்றி, வெற்றி, வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஏனென்றால் நம் இயேசு வெற்றி சிறந்த இயேசு ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் இப்பொழுது இயேசு என்னோடு இருப்பது நினைச்சிட்டாலே என் உள்ளம் தெள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக.
ஹalleluya. ஆண்டவர் இயேசு நம்ம அவரை நினைச்சிட்டாலே போதும், எல்லா விதமான கண்ணீர் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அவர் எல்லாவற்றையும் துடைக்கிற வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம நம்மளுடைய திருச்சபைகளுக்காக, நம் நாட்டுக்காக வாரத்தோடு இப்பொழுது நாம செபிப்போமாக. Thank you, Lord Jesus. Thank you for this wonderful time, Lord. Thank you for another weekend, Lord Jesus. Amen. As we are all tired, Lord Jesus, you take away all our stress, Lord Yes, Jesus. Father. And you put in your light, Lord Jesus. Yes, You shine Jesus. upon us your Yes. light, Lord Jesus. Yes, God. We pray for all who are watching this channel, Lord Yes, Jesus. Father. Especially, Lord, we place into your hands Our church. Lord Yes, Jesus. Father. You bless all our church, Lord Amen. Jesus. We pray for our Reverend Pope, Lord Jesus. Yes, We Father. pray for all our cardinals, our archbishops, Lord Jesus. Amen. We pray for all the prophets, all the evangelists, Lord Yes, Jesus. Father. We pray for all the pastors, Lord Jesus. Yes, We Lord. pray for all the people who are proclaiming your word, Your Lord word, Jesus. Lord You Jesus. bless them, Lord Father. You bless and you them, strengthen Lord. them more and more, Lord Jesus. Amen. You keep them safe from all the distress, Lord Yes, Jesus. God, You Father. keep them safe from all the attacks, Lord Jesus. Yes, God, And you help Jesus. them to continue the work of your will, Lord Jesus. Amen. We pray for our country, Lord Father. Yes, We Lord. bless all the states, Lord Jesus. Amen. We pray for our president, Lord Jesus. Yes, We Father. pray for our prime minister, Lord. Hallelujah. We pray Amen. for all the chief ministers who Yes, are God. ruling their own states, Lord Yes, Jesus. Jesus. We pray for all the commissioners, all the corps, the Amen. army, the navy, the air force, Lord Jesus. Yes, Lord. As you're guiding our country, Lord Jesus. Amen. You bless them and you strengthen all their families, Lord Father. Yes, Master. As they're tirelessly working at the borders, Lord Jesus. Amen. You give them the rest for their body and soul, Lord Jesus. Yes, You Jesus. comfort them that don't worry, I will take care of your family. Amen. Amen. We bless all the soldiers who are giving up their own family for the Yes, country, Lord Father. Jesus. Yes, Father. You bless them You bless abundantly, them Lord Jesus. abundantly, We Lord. pray for all the doctors, the teachers in India, Lord Jesus. Amen. You bless Amen. them, Lord Father. You bless We them pray for all the abundantly. health workers and nurses, Lord Jesus. Amen. We pray for all the workers in India, Lord Jesus. Yes, God. As they have no work, Lord Jesus. Amen. You provide for their families, Lord Jesus. You Yes, intercede Jesus. for all the families in distress, Lord Father. Amen. We pray for all the Christian families in this world, Lord Yes, Jesus. God. You make a revival to happen, Lord Jesus. Yes, You Master. awaken all of them, Lord Jesus. Yes, God, You pour Jesus. out your Holy Spirit, Lord Jesus. Amen. We must all work as one family for the will of God, Lord Yes, Jesus. Father. We pray for all the countries in this world, Lord Yes, Jesus. Lord. You bless Pour them, out your Lord. precious blood unto each Each and and every every president country, of this Lord. world, Lord Yes, Jesus. Father. You bless them, Lord, and you execute your plan in their minds to follow in their countries, Lord Jesus. Yes, God. I ask this prayer in the name of Jesus. Amen. ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உன்னதமான நேரத்தில் நாம் யாவரும் இப்பொழுது உன்னதமான இறை வார்த்தைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை. ஒவ்வொரு மனிதனுக்குள் வரும்போது அது பல அற்புதங்களை செய்யக்கூடிய வார்த்தை. ஆகையால் நாம ஆண்டவருடைய இறை வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள நாம தகுதியாய் மாற வேண்டும். ஆகையால் அதற்காக இப்பொழுது நம் கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போமாக. Hallelujah. Thank you, Lord Jesus. நன்றி தகப்பனே. இயேசப்பா, இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே நம்ம கூடி ஜெபிக்கும் போது இயேசப்பா, ஆமென். இந்த பிரேயர் கேட்டு எங்களுக்கு ஒரு பதிலை நீங்க தருவீராக Yes, தகப்பனே. Father. விசேஷமாக இயேசப்பா தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே ஒவ்வொருத்தரும் நீங்க தொடுவீராக தகப்பனே. Amen. Lord Jesus, இந்த நேரத்துல இயேசப்பா ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவங்க Bless தேவையில்லாத each and every one. சத்தியம் Amen. இயேசப்பா. இயேசப்பா, அவங்க எந்த சிக்னஸ்ல இருந்தாலும், எந்த Yes, துன்பங்கள், Father. கஷ்டங்கள், துயரங்கள இருந்தாலும் இயேசப்பா, நெருக்கடியில Amen. வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என் தெய்வம் தகப்பனே, Yes, இந்த God. நேரத்துல உடைய வார்த்தை கேட்கறதுக்காக வந்து கொண்டிருக்கிறாங்க இயேசப்பா. Amen. உடைய வார்த்தையால அவங்களை சுகமாக்கும் ஆண்டவரே. சுகமாக்கும். இயேசப்பா, உடைய வார்த்தையால எல்லா பலப்படுத்தும். கஷ்டங்கள் எல்லாம் Amen. நீக்கி போடும் ஆண்டவரே. நீக்கி போடும் பலப்படுத்தும் கிறிஸ்துவினால எல்லாம் செய்த பலனுண்டு சொன்ன பலனுண்டு. தேவாதி தேவன். Amen. உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை நீங்க தருவீங்க. Hallelujah. Give them the ability, Lord Jesus. Yes, God. Give them the good knowledge, Lord Jesus. Yes, As they are Father. hearing your word, Lord, Amen. each and every day they should come into a new life, Lord. Yes, Father Jesus. மறுபடியும் அவங்க பிறந்து தகப்பனே Amen. மறு ரூபமா மாறணும் இயேசப்பா. Amen. உமக்கு பிள்ளையாக வாழணும் ஆண்டவரே. Yes, God. எந்த கஷ்டம் இருந்தாலும் தகப்பனே Thank you, தேவன் எங்க கூடவே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு Amen. ஒரு நாள் அவங்களை வழி நடத்தும் இயேசப்பா. வழிநடத்தும் அவங்க குடும்பத்தை நீங்க தொடுவீராக. தொடுவீராக. There, Lord, you bless the whole area or wherever they are
are living, Lord Jesus. Yes, Wherever Jesus. they go, Lord Jesus, it should be a blessing, Lord. Should Let be your a holy blessing, power Lord. pour upon them, Lord Jesus. Amen. You touch them with your You guide, Lord touch Jesus. everyone, You Lord. lead them in the way of righteousness, Yes, Lord. Father Wherever God. they go, Lord, it should be only your path, Your Lord path, Jesus. Lord They should Jesus. go according Amen. to your path and righteousness, Lord. Now Amen. especially we pray for the messenger, Lord Yes, Jesus. Lord. As you're going to speak through him, Lord Jesus. Yes, Let your Lord. word penetrate deep inside the inside heart of every every heart, heart, Lord. Jesus. And let that word bear a good fruit, Lord Amen, Jesus. amen. நல்ல ஒரு கனி கொடுக்கிற மரமா மாறணும் ஆண்டவரே. மாறட்டும் ஆண்டவரே. நம்ம ஒரு மரமா இருக்கணும் ஆண்டவரே. Amen. ஒவ்வொருத்தருக்கும் நல்ல கனியை கொடுத்து தகப்பனே. Yes, ஒவ்வொருத்தரையும் Lord. உம்முடைய ஊழியத்துல எங்களை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கிறவர்களாக தகப்பனே. ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துல உம்முடைய வார்த்தையால தகப்பனே ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியோடு செல்லுற மாதிரி நீங்க ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எங்க கூட நீங்க பேசும் ஆண்டவரே. We are your servants, Lord Yes, Jesus. God. We are waiting for you, Lord Jesus. We are Yes, waiting Lord eagerly, Lord Jesus, for your Amen. word, for your food and for your medicine, Lord Amen, Jesus. amen. So please, you touch us and you please speak to us, Lord Jesus. Everything is surrendered into your mighty hands, Lord. I close my prayer to Jesus Christ the Lord. Amen. ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம் யாவரும் உன்னதமான இறை வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று ஒரு விசேஷமான நாள். என்னவென்று சொன்னால், தூய கன்னிமரியாளை ஆலயத்திலே காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிக விசேஷமான ஒரு நாள். இன்றைக்கு நமக்கு அது என்றைக்கு என்று நீங்க பார்த்தீர்கள் என்றால், நம்மை ஆலயத்திலே ஞானஸ்நானம் என்ற பெயரிலே காணிக்கையாக கடவுள் சன்னிதானத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இதுதான் இன்றைக்கு தூய கன்னிமரியாளை ஆலயத்திலே காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் நினைவு கூறுகிறது திருச்சபை. இதை ஏன் நினைவு கூற வேண்டும்? எவரெல்லாம் கடவுளுக்காய் அர்ப்பணிக்கப்படுவார்களோ அவர்களை உன்னதமான கடவுள் எடுத்து பயன்படுத்துவார் என்ற ஒரு நோக்கை ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய திருச்சபையானது பல நிகழ்வுகளை நினைவு கூறுகின்றன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றுக்காக நிகழ்வுகள் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு புனிதர்களை நினைவு கூறுகிறோம். ஏன் நினைவு கூறுகிறோம் என்று பார்க்கும்போது ஒவ்வொருடைய பின்னணி வாழ்க்கை எப்படி அர்ப்பணிக்கப்பட்டதாக இருந்தது என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். முன்னோர்கள் புனிதர்கள் என்ன செய்தார்கள்? துன்பங்களை கேட்டார்கள். எங்களுக்கு இந்த துன்பம் முடிய போகிறதே, அடுத்த துன்பம் எப்பொழுது வரும்? இதுதான் புனிதமான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த துன்பம் எப்போது விலகும், என்னால் பொறுத்துக் கொள்ள முடியலையே, என்னைக்கு தான் இதுக்கு முடிவு வரும் தெரியலையே என்று மனம் கசந்து கொள்கிற ஒரு நோக்கத்தை நம் வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். ஆகவேதான் முன்னோர்கள் புனிதர்களை நினைவு கூற வேண்டும் என்று நம்முடைய திருச்சபை நமக்கு சொல்லுகின்றன. வழிபடுவதற்காக அல்ல, வழிபாடு நடத்துவதற்காக அல்ல, நினைவு கூறுவதற்காக. முன்னோர்களை நினைவு கூறுங்கள். அவருடைய பின்னணி வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த வாழ்க்கை, சகித்துக் கொண்ட வாழ்க்கை, பொறுமையோடு அமைதியோடு பயணித்த வாழ்க்கை. ஒவ்வொருடைய பின்னணிகளை கவனித்தால் நம்முடைய வாழ்க்கை தூய்மை அடையும் என்பதற்காகவே நம்முடைய திருச்சபையானது புனிதர்களை நினைவு கூற வைக்கின்றது. மீண்டும் சொல்லுகிறேன், நினைவு கூற வைக்கிறது. மாறாக வழிபாடு நடத்தவோ வழிபடவோ அல்ல, நினைவு கூறுவதற்காக. அதுபோலதான் இன்றைக்கு புனித தூய கன்னிமரியாளுடைய காணிக்கையாய் அர்ப்பணிக்கப்பட்ட நாள் இன்று. இந்த நாளிலே நாம் என்ன நினைக்க வேண்டும்? என்னையும் என் பெற்றோர்கள் காணிக்கையாக ஆலயத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இதான் இன்றைய கேள்வி. ஏன் இந்த கேள்வி நமக்கு கேட்கப்பட வேண்டும்? என்னையும் கடவுள் ஆலயத்திலே காணிக்கையாக ஞானஸ்நானம் என்ற பெயரில் அர்ப்பணிக்கப்பட்டார்கள். திருமுழுக்கு எடுக்கிற நேரத்தில் என்னை அர்ப்பணிக்கப்பட்டார்கள். நான் கிறிஸ்துக்குரியவனாய் மாறிவிட்டேன். நாம் திருமுழுக்கு பெறுகிற நாளிலே, ஞானஸ்நானம் பெற்ற நாளிலே கடவுளுக்கு என்று நாம் அர்ப்பணிக்கப்படுகின்றோம்.
நம்ம வாழ்க்கை இன்றைக்கு தூய்மையா இருக்கின்றதா? உங்களை என்னைக்கு அர்ப்பணித்தார்கள் என்ற ஞாபகம் இருக்கிறதா? எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் பிறந்த 8ஆம் நாளிலே என்னை ஆலயத்தில் அர்ப்பணித்தார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? விவிலிய கூற்றுப்படி எவன் ஒருவன் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்றானோ இறைவன் அவரை நினைவு கூறுகின்றார். நினைவு கூறுவது மாற்றமல்ல, அவர்கள் எடுத்து பயன்படுத்த விரும்புகின்றார். ஏன் தெரியுமா? இன்றைய வாக்கு நிறைவேறுகின்றன. இன்றைய வாக்கு என்ன? நற்செய்தி வாசகத்தை இன்றைக்கு தியானிக்கும் போது மிக அருமையான ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. நாம் வாசிக்கின்றோம் மத்தேயு நற்செய்தி புத்தகத்திலே, மத்தேயு நற்செய்தி, இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 46 50 வரைக்கும் உள்ள வாக்கியங்கள். என்ன நடக்கிறது பாருங்க. நீ நானும் கவனமாக கேட்க வேண்டும். இவ்வாறு மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது, மக்கள் கூட்டத்தோடு திரளான மக்கள் நிரம்பி இருக்கின்றார்கள். அந்த மக்கள் கூட்டத்திலே ஆண்டவர் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். மக்கள் கூட்டத்திலே இயேசு பேசிக் கொண்டிருக்கும் போது இவரை பார்த்து எத்தனை நாட்கள் ஆனதோ, இவர் அருகிலே வந்திருக்கிறார் என்று ஒருவேளை அவர்கள் அவரை தேடி வந்திருக்கலாம். அவருடைய தாயும் சகோதரர்களும் இயேசுவை பார்க்கும்படி அவர்கள் தேடி வந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, இதோ உம் தாயும் உம் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றனர். என் அன்பு மக்களே, உடைய பெற்றோர் வந்திருக்கிறார் என்ற உடனே மக்களுடைய பார்வை அவர்கள் மேல் செலுத்தப்பட்டது. ஏன் தெரியுமா? இவருடைய பேச்சையும் இவருடைய திறனையும் கண்ட ஜனங்கள் அன்றைக்கு என்ன சொன்னார்கள்? இவர் எவ்வளவு திறமையாக உரையாற்றுகின்றார், இவர் உரையிலே எத்தனை அற்புதங்கள் இருக்கின்றன என்று சொல்லி இவருக்கு பாலூண்டின கொங்கைகள் பேறு பெற்ற அல்லவா, இவர் தச்சன் மகன் அல்லவா, இவர் மரியாளின் மைந்தன் அல்லவா, இவருடைய மகனா இப்படி என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இயேசுவின் பெற்றோர்களை அன்று வாழ்ந்த மக்கள் கனம் பண்ணினார்கள். இவருக்கு இவ்வளவு நல்ல குழந்தை பிறந்திருக்கிறது. இன்றைக்கும் பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு நல்ல திறமை வாய்ந்த ஒரு பிள்ளை பிறந்து விட்டு திறமையாக அது பயணிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது பெற்றோர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த பிள்ளை குறித்த மகிழ்ச்சி அவர்கள் உள்ளத்தை நிரப்பி வைத்திருக்கும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் சேர்த்து வைக்கிற சொத்து இதுதான். பிள்ளைங்க பெற்றோருக்கு என்ன சொத்து என்றால் பணம், காசு, பொருள், அந்தஸ்து, உயர்வு இல்ல, மதிப்பு. பெற்றோர்களை மதிக்கும்படி பிள்ளைகள் வளர்ச்சி அடைவது, பெற்றோர்களை கனம் பண்ணும்படி பிள்ளைகள் வளர்ச்சி அடைவது, அது காசுக்கு ஈடாகாது, சொத்துக்கு ஈடாகாது, எதுக்குமே ஈடாகாது. மகிழ்ச்சி என்பது தானாய் வந்து குமிஞ்சு கொண்டிருக்கும். இதைதான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிற வேளையில உடைய தாயும் சௌரும் வந்தவுடன் மக்கள் அவரை காண ஆரம்பித்தார்கள், இவருடைய பிள்ளைகள். உடனே அவங்க உள்ளத்துல என்ன ஏக்கம் பாருங்க. எங்களுக்கு இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் பிறக்கலையே. இன்னைக்கு நிறைய பேர் ஏக்கம் வைக்கிறீங்க தானே. ஒரு திறமைசாலி பிள்ளைகளை பார்க்கும் போது ஐயோ எங்களுக்கு இந்த மாதிரி பிள்ளைங்க இல்லையே. இதே போலதான் இயேசு வாழ்ந்த காலத்திலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தன. இப்படி நடக்கிற இந்த சூழலிலே ஆண்டவர் என்ன உரைக்கிறார் பாருங்க. ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு மனங்களை அறிகின்றவர். அவர்கள் திரும்பி பார்த்தவுடனே என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் திரும்ப இயேசுவை நோக்கும் போது என்ன நினைக்கிறார்கள், உள்ளங்களை படம் பிடித்து பார்க்கிறவர் ஆண்டவர். உடனே அவர்களை பார்த்து என்ன உரைக்கின்றார் பாருங்க. மிக அருமையான வசனம், எல்லாரும் நல்லா கவனிக்கணும். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரன் யார் என்று கேட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க. உள்ளங்களை ஆராய்கின்றவர் என் தாய் யார், என் சகோதரன் யார் என்று கேட்டார். அதுக்கு அடுத்து தம் சீடர் பக்கம் திரும்பி தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னாரு?
அடுத்த வாக்கியம் விளக்கம் சொல்லுது பாருங்க, இது அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. 50வது வாக்கியம், விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் என் சகோதரமாய் இருப்பார் என்று சொன்னார். ஆக இயேசு என்ன உரைக்கின்றார்? எவரெல்லாம் விண்ணக தந்தையின் வாக்கை நிறைவேற்றுவார்களோ, எவரெல்லாம் விண்ணக தந்தைக்கு வார்த்தைக்கு ஏற்றவாறு வாழ்வார்களோ, அவங்க அனைவருமே எனக்கு தாயும் சகோதரமாய் மாறுகிறார்கள். நான் அந்த வீட்டிலே பிறக்கிறவராய் மாறுகின்றேன். அப்படி என்றால் இவர் தூய கன்னிமரியாளை ஒதுக்கி வைக்கிறார் என்பது பொருளாகுமா? நிச்சயமில்லை. அது தவறான கூற்று. ஏனெனில் புதிய ஏற்பாட்டிலே முதல் நற்செய்தியாளர் யார் என்றால் அது கன்னிமரியாள் தான். கடவுளுடைய வாக்குகளை உரைத்தது முதலாக கன்னிமரியாள். தூய ஆவியின் அனுபவம் பெற்றது முதலாக கன்னிமரியாள். கன்னிமரியாளுக்கு தான் முதலாய் தூய ஆவியானவர் இறங்கினார். புதிய ஏற்பாட்டிலே தூய ஆவியின் உதவியோடு கடவுளின் வாக்குகளை அறிவித்ததும் முதல் நற்செய்தியாளர் அது தூய கன்னிமரியாள். அப்படி எழுதியிருக்கிறதா எங்காவது? நிச்சயமாக. யார் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் அனைவருமே உயர்த்தப்படுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற கூற்று என்னவென்றால், விண்ணக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்கள் எவர்களோ. திருவுளம் என்றால் என்ன அர்த்தம்? கடவுளின் இதய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு காத்திருக்கிறவர்கள், கடவுளின் வாக்குக்காக ஆவலோடு காத்திருக்கிறவர்கள், கடவுளின் வாக்கை அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்று வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இவர்கள் அனைவரும் இறைவனுக்கே தாயாகவும் சகோதரனாகவும் மாறுகிற பாக்கியத்தை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆக அப்படி மாறுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? அதை கருத்தில் கொள்ள வேண்டும் அல்லவா? அதுதான் இன்றைக்கு பதிலுரை பாடல் விளக்கமாக சொல்லுகிறது. மாறுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? தூய கன்னிமரியாள் உடைய பதிலுரை பாடல், அவர்கள் இயேசுவுக்கு தாயாய் மாறினதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு உலகமே போற்ற காரணம் என்ன? காரணம் என்ன? அதற்கு பதில் இன்றைய பதிலுரை பாடல் என்ன சொல்லுகிறது பாருங்க. இன்றைய பதிலுரை பாடல் லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 47 இருந்து 55 வரைக்கும். மரியாள் தூய ஆவியால் நிரம்பி கடவுளை புகழ்ந்து பாடுகிற பாடல். என்ன பாடல் பாருங்க. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றன. ஒருவர் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவது உண்மை என்றால், கடவுளின் வாக்கை நிறைவேற்றுகிறவங்க எப்படி இருப்பாங்களாம் பாருங்க. முன்னடையாளமாய் சொல்லப்படுகிறது, என் ஆன்மா என்பது ஒவ்வொரு மனதுக்குள் இருக்கக்கூடியது. என் ஆன்மா எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் உள்ளம் கடவுளை போற்றி பெருமைப்படுத்துகிறது. கடவுளுக்காய் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற அனுபவங்கள் ஏன் இன்றைக்கு கன்னிமரியாளுடைய அர்ப்பணிப்பினாலே நினைவு கூறுகிறது? ஏனெனில் தூய கன்னிமரியாளுடைய உள்ளத்திலே கடவுளை போற்றி புகழ்கிற குணங்கள் இருந்தது. இவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. எனது உள்ளம் என் கடவுளை போற்றி புகழுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் வேறு வகை கொள்ளுகிறது. மீட்பராம் கடவுள் யார்? மீட்பராம் கடவுள். மீட்பர் என்றால் இயேசுவை குறிக்கிறது. தன் வயிற்றிலே அவர் தழுவதற்கு முன்பதாக தூய ஆவியின் அனுபவத்தை பெற்றவுடனே அவர் சொல்கிறார், என் மீட்பராம் கடவுள், என்னை மீட்டெடுத்த கடவுள், என்னை தேர்ந்து கொண்ட கடவுள், உலகத்துக்கு அதிலிருந்து என்னை பிரித்தெடுத்த கடவுள், உலகத்துக்கு வாழாமல் விண்ணகத்துக்காக வாழும்படி அழைக்கப்பட்ட கடவுள். அந்த கடவுளை நான் போற்றிக் கொண்டே இருப்பேன். என் நண்பரை மக்களே, நன்றாக கவனித்து பாருங்க. தூய கன்னிமரியாளுடைய உயர்வுக்கு காரணம் என்ன? இன்றும் புகழப்பட காரணம் என்ன? உலகில் வாழும் போது தன் உள்ளத்திலே உன்னதமான கடவுள் ஒருவரையே நினைத்து வாழ்ந்தார்கள். ஆகவே
அவர் என்ன உரைக்கின்றார் பாருங்க. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். அடிமை என்று யாரை சொல்லுகிறாங்க? அவங்களே சொல்றாங்க. அவர் தம் அடிமை. அவருக்கு, கடவுளுக்கு அடிமையாய் வாழ்ந்தவர் கன்னிமரியாள். நீங்க எப்படி? நண்பு கிறிஸ்தவர்களே, கடவுளுக்கு அடிமையாய் வாழ்கிறவர்கள் தான் உயர்த்தப்படுவார்கள். நாம் தாயாக நினைவு கூறுகிறவருடைய நோக்கத்தை நினைத்து பாருங்கள். மரியாளை நாம் தாயாக ஏற்றுக்கொண்டதற்கு நோக்கத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? தன் உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் பேரு வகையோடு வாழ்ந்தார்கள். ஏனெனில் அடிமையின் தனத்திலே தாழ்நிலையில் இருந்த என்னை கடவுளின் தாயாக தேர்ந்து கொண்டாரே என்று நினைவு கூர்ந்தார்கள். இது முதல் எல்லா தலைமுறையிலும் என்னை பேறு பெற்றவர் என சொல்லுவார்கள். பாருங்க, இதுதானே இன்னைக்கு நடக்கிறது. எல்லா தலைமுறையும் இன்றைக்கு ஏன் தூய மரியாதை நினைவு கூறுகிறார்கள்? இறைவாக்கை நிறைவேற்றி இறைவனுக்கு தாயாக மாறினதினால. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க எப்படி? பெற்றோர்கள் கனம் பண்ணும்படி பிள்ளைகள் எப்படி வளர்கின்றார்கள்? இதை கண்டு நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளை தயார்படுத்த ஆண்டவர் நினைவு சொல்கின்றார். இதை தியானிக்கிற வேளையிலே நம்ம வாழ்க்கையும் அர்ப்பணிக்கப்பட்ட நாளை நினைவு கூற வேண்டும். என்னையும் ஆலயத்திலே ஒரு நாள் அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு நான் கடவுளை போற்றிக் கொண்டிருக்கின்றேனா? ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட நாள் எது என்று உனக்கு தெரியுமா? ஒருவேளை இல்லைன்னா தெரிஞ்சுக்கங்க. மிக முக்கியம். உன்னுடைய ஞானஸ்தான நாள் தான் அது அர்ப்பணிக்கப்பட்ட நாள். நீ எந்த வயதுல வேண்டுமானால் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். அதுதான் உன்னை கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள். அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் உன் உள்ளமானது கடவுளின் வாக்குகளால் நிரப்ப பெற்று அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நோக்கி கொண்டிருக்கிறதா? அல்லது அந்த வாக்குகளை மறந்து விருப்பம் போல உலாவிக் கொண்டிருக்கின்றதா? மரியாளுடைய வாழ்வை நினைவு கூர்ந்து பாருங்கள். தாழ்நிலையில் இருந்த இந்த அடிமையை அவர் கண்ணோக்கினார். எனவே இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையாள் என்று அழைக்கும். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்களை செய்தார். தூயவர் என்பதே அவரது பெயர். மரியாதை சொல்றாங்க பாருங்க. தூயவர் என்பது உன்னதமான கடவுளின் பெயர். உன் உள்ளம் எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டிருக்கின்றன? இன்று நம்முடைய வாழ்க்கையில இறைவாக்கை நிறைவேற்றுகிறதில எந்த அளவுக்கு நாம் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கின்றோம்? ஆனால் மரியாதை வழிபடுகிற, நினைவு கூறுகிற நீங்க இதையும் அறிந்து கொள்ள வேண்டும். மரியாளுடைய வாழ்வு எப்படி இருந்தது? தூயவர் 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 என்று தன் உள்ளத்திலே புகழ்ந்து கொண்டிருந்தது. இதுதான் இன்னைக்கு நீ நான் செய்யணும். தூயவரான கடவுளை, உன்னதமான கடவுளை நம் உள்ளத்திலே நினைவு கூற வேண்டும். வேறு எதையுமே நினைவு கூறக்கூடாது. இதற்கு முன்னோடியாய் இருப்பவர் நம்முடைய தாய் மரியாள். அன்பு கிறிஸ்தவர்களே, கவனித்து பாருங்கள். எப்படி ஆண்டவன் சொன்னார், விண்ணக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்களே எனக்கு தாயும் தந்தையுமாய் இருக்கிறார்கள், சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள். மீதி ஆட்கள் கைவிடப்படுவார்கள். விண்ணக தந்தையின் வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்கள் எவரும் ஆண்டவரின் ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. எட்டி பார்க்க கூட முடியாது. அதற்கு முன்னுதாரணம் நம்முடைய தாய் மரியாள். கடவுளை உள்ளம் போற்றி பெருமைப்படுத்தினர். அவருடைய உள்ளமெல்லாம் கடவுள் ஒருவரே என்று நினைத்து வாழ்ந்தது. ஆகவேதான் வாழ்க்கை தூய்மையாய் இருந்தன. ஆகவே தொடர்ந்து என்ன உரைக்கிறார் பாருங்க. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். மரியாளின் செய்தி இப்ப சொல்லுகிறது. இதுவரைக்கும் அவர் புகழ்ந்து பாடினதை பார்த்தோம். இப்போது என்ன சொல்றார் பாருங்க. அவருக்கு அஞ்சி நடப்போர் எவரோ? யாரெல்லாம் இன்றைக்கும் அவருக்கு அஞ்சி நடப்பார்களோ அவர்கள் தலைமுறை தலைமுறையாக
பாதுகாக்கின்ற கடவுளாய் இருக்கின்றார். தலைமுறை தலைமுறை என்றால் என்ன? பெற்றோர்களாகிய உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் என்று பேரன் கொள்ளு பேரன் இன்னும் வேண்டி சொல்லிக்கிட்டே போலாம். தலைமுறை தலைமுறையாய் அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கின்றார். யாரால? பெற்றோர்களாகிய நீங்க உங்களை அர்ப்பணிக்கப்பட்ட நாளை நினைவு கூறும் போது அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வுக்கு ஏற்றவாறு உன்னதமான கடவுளை புகழ்ந்து வாழ்க்கையை பயணிக்கும் போது அந்த புகழ்ச்சி நிமித்தம் உன் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று தலைமுறை தலைமுறையாய் அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கின்றார் என்ற செய்தி மரியாள் இன்றைக்கு உரைக்கின்றார். ஆகவே 51வது வாக்கியம், அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார், உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடிக்கின்றார். செருக்குனா என்ன? பெருமை, ரொம்ப பெருமையா பேசிக்கிறவங்க, பெருமையா செயல்படுகிறவங்க, பெருமையா நினைக்கிறவங்க, இங்க உள்ளமானது சிதறடிக்கப்படும் என்று மரியாள் நற்செய்தி அறிவிக்கின்றார். ஆகவேதான் உங்களுக்கு சொன்னேன், புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவி அனுபவம் பெற்ற முதல் பெண் தூய கன்னிமரியாள். புதிய ஏற்பாட்டிலே முதலாக நற்செய்தி அறிவித்தவர் தூய கன்னிமரியாள். அதன் பிறகுதான் அநேகர் சீடர்கள் உருவானார்கள். அதன் பிறகுதான் தூய ஆவி அனுபவம் பெற்றார்கள். அதன் பிறகுதான் இறை செய்தி உருவானது. ஆக புதிய ஏற்பாட்டிலே முதலாக தூய ஆவி அனுபவம் பெற்றவரும் நற்செய்தி அறிவித்தவரும் முதலாய் தூய கன்னிமரியால் திகழ்கின்றார். காரணம் என்ன தெரியுமா? அர்ப்பணிக்கப்பட்ட நாள். ஒரு குழந்தை எப்படி வளர்க்கப்படுகிறது என்பது மிக முக்கியமாயிருக்கின்றன. தூய கன்னிமரியாளுடைய பெற்றோர்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த அந்த குழந்தையை ஆலயத்திலே அர்ப்பணித்தார்கள். கடவுளே, நீர் கொடுத்தீர், இதோ நீர் எடுத்துக்கொள்ளும் என்று அர்ப்பணித்தார்கள். அந்த அர்ப்பணிக்கப்பட்ட நாள் மிக அவசியம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆலயத்தில் எப்படி அர்ப்பணிக்கிறார்கள், எந்த நோக்கத்தோடு அர்ப்பணிக்கிறார்கள், மிக ரொம்ப அவசியம். இன்னைக்கு ரொம்ப லேட்டஸ்ட் ஆயிடுச்சு. ஞானஸ்தான நாள் என்ன ஆயிடுச்சு பாருங்க. ஞானஸ்தான நாள் தான் அர்ப்பணிக்கப்பட்ட நாள். ஆக அந்த ஞானஸ்தானம் இன்னைக்கு வெறும் போட்டாலேயே முடிஞ்சிச்சு. எல்லாரும் வீடியோ எடு, போட்டோ எடு, போஸ்ட் கொடு. கடவுள் ஆலயத்திலே குழந்தைகளை நாம் அர்ப்பணிக்கிறோமே என்ற எண்ணம் போய்விட்டது. ஆகவேதான் வளரும் போது ஊதாரிகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஞானஸ்தானம் எடுக்கும் போது இன்னைக்கு செல்ஃபி வந்துடுச்சு. எல்லாருக்கும் செல்ஃபில எல்லாம் தெரியணும். அர்ப்பணிக்கிற நாள் என்ற உணர்வு போய்விட்டது. ஆகவேதான் கிறிஸ்துவ குடும்பங்கள் இருக்கிறது, ஆனால் அந்த குடும்பத்திலே கிறிஸ்து இல்லை. ஏனெனில் கிறிஸ்து எந்த குடும்பத்தில் இருப்பார்? விண்ணக தந்தையின் வாக்குறுதியை கேட்டு நடப்பவர்கள் எவர்களோ அவங்க தான் என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன், என் சகோதரி என்று சொல்லிவிட்டார். இறைவாக்கு நிறைவேற்றுகிற குடும்பத்தில் தான் கிறிஸ்து இருப்பார். அந்த மக்கள் தான் கிறிஸ்துவுக்கு உறவினர்களாய் மாறுவார்கள். இன்று உங்கள் குடும்ப வாழ்க்கையை நினைவு கூர்ந்து பாருங்கள். நீங்க எந்த வயதில் திருமுழுக்கு பெற்றீர்கள், ஞானஸ்தானம் பெற்றீர்கள், நினைவு கூறு பாருங்க. அன்று உன் வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்றைக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த இடைப்பட்ட காலத்தில் உன் வாழ்க்கை எப்படி வந்தது, பின்னோக்கி பார். கடவுள் திட்டத்தை என்னைக்காவது மத்தியிலே நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணத்தோடு வளர்ந்திருக்கின்றீர்களா? ஒருவேளை இல்லை என்றால் இன்றைக்கு அர்ப்பணிப்போம். இன்றும் கடவுள் காத்திருக்கிறார். ஏனெனில் ஆண்டவர் சொன்ன வாக்கு என்ன? என் தாயும் என் சகோதரரும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்கள் என்னுடைய உறவினர்களாய் மாறுகிறார்கள். இன்றைக்கு நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்றால் நாம் திருமுழுக்கு பெற்ற நாளை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். எந்த வயதுல எனக்கு திருமுழுக்கு வழங்கப்பட்டது? அது குழந்தையா இருக்கலாம், 5 வயதுல ஆயிருக்கலாம், இல்ல 10 வயதுல ஆயிருக்கலாம், எந்த வயதுல வேணாலும் ஆயிருக்கலாம். 15 வயதுல கூட சில திருமுழுக்கு எடுத்திருக்கலாம். அதுதான் உன்னுடைய அர்ப்பணிப்பு நாள். அந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
உன்னை பார்த்து என்ன நினைக்கிறார்கள்? வீட்டில் என்ன நினைக்கிறார்கள்? வெளியில் என்ன நினைக்கிறார்கள்? வெளித்தலங்களில் என்ன நினைக்கிறார்கள்? நல்லவர் என்று சொல்வார்களா இல்ல தீயவர்கள் என்று சொல்வார்களா? இவைகளை நீ நினைவு கூர்ந்து கடவுள் திருமண் அர்ப்பணித்துப்பார். உன்னுடைய பெயர் புகழ்ச்சிக்குரியதாய் மாற்ற அந்த கடவுள் தீர்மானிப்பார். இன்றைக்கு மரியாதை உலகமே யார் தடுத்தாலும் சரி, யார் தடுக்காவிட்டாலும் சரி, அந்த பெயர் உயர்ந்து கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அதை உயர்த்தினது கடவுள், மனிதர்கள் அல்ல. நண்பரே மக்களே, இதே போலதான் ஒவ்வொரு குடும்பங்களும் உயர்த்தப்பட வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். ஆகவே இன்றைக்கு நற்செய்தியிலே தூய கன்னிமரியால் என்ன உரைக்கிறாங்க பாருங்க. வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்து விடுவார், தாழ்நிலையில் இருப்போரை அவர் உயர்த்துவார். வலியோர்னா என்ன அர்த்தம்? தன்னலத்து, சுயநலத்து, கௌரவத்துல வாழ்றவங்க, கௌரவத்துக்காக வாழ்கிறவங்க, அவங்களை தூக்கி எரிஞ்சிடுவாராம். ஏன்னா கௌரவமா வாழ்றவங்க மற்றவங்களை அவமதிப்பாங்க, மற்றவங்களை சேர்த்துக் கொள்ள மாட்டாங்க, அரவணைத்து போக மாட்டாங்க. சில பேர் சொன்னாங்க பாருங்க, எவ்வளவு கர்வமா இருக்கு பாரு, யாரையும் அரவணைத்து போக மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அப்பேர் பெற்றவர்களை தூக்கி எறிவார், தாழ்த்தப்பட்டவரை உயர்த்துவார். மரியாள் தொடர்ந்து நற்செய்தி அறிவிக்கிறார் பாருங்க. 53வது வாக்கியம், லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 53. பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். யாருக்கு பசி இருக்கிறதோ, இது எங்க நடந்தது? ஒன்று அரசர் ஆகமத்திலே, ஒன்று ராஜாக்கள் புத்தகத்திலே, ஷாரிபாத் என்ற ஊரிலே விதவை வீட்டிலே நடந்தது. பசியினால் வாடினார்கள். அந்த வீட்டிலே உணவு, எண்ணெயும் மாவும் வளர ஆரம்பித்தது. மரியாள் இதை நினைவு கூர்ந்து சொல்லுகிறார்கள் பாருங்க. பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார், செல்வரை வெறுங்கையாய் அனுப்பியுள்ளார். செல்வர்களை வெறுங்கையாக்குகிறவர். 54 மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் தம் ஆபிரகாம் தம் வழி மரபினரில் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். பாருங்க எங்கிருந்து பேசுறாங்க. மரியாள் நற்செய்தி அறிவிக்கும் போது ஆபிரகாம் வாழ்க்கையில் இருந்து, அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு விவிலியத்தை ஆழமாக அர்த்தத்தோடு படித்து வாழ்ந்தவர் தூய கன்னிமரியாள். ஆகவே அவர் உரைக்கிற வாக்கு பாருங்க. மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவு கொண்டுள்ளார். 55வது வாக்கியம், தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு, யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்கு ஊழியராய் மாறுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் ஆண்டவர் துணையாயிருந்து வழிநடத்துகின்றாராம். நண்பரே மக்களே, இதான் மரியாள் அறிவித்த செய்தி. முதல் நற்செய்தியாளர் என்ற பெயரை பெற்றவர், முதல் தூய ஆவி அனுபவம் பெற்றவர். ஏன் தெரியுமா? இந்த நற்செய்தியில் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, யார் என் தாய், யார் என் சகோதரன்? விண்ணகத்தில் உள்ள கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற ஒவ்வொருவருமே எனக்கு தாயும் சகோதரரும் மாறுகிறார்கள். அந்த முதன்மையான இடத்தை தூய கன்னிமரியாள் இடம் பிடித்தார். ஒரு முன்னுதாரணமாய் நம் மத்தியில் இருக்கின்றார். நமக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். அந்த முதன்மை இடத்தை நான் பிடிக்க காரணம் என்ன? கடவுளை தன் உள்ளத்தில் நினைத்து தூயவர் 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 என்று நான் புகழ்ந்து கொண்டே இருந்ததினால் தான் அந்த தூயவர் எனக்குள்ளே ஒரு குழந்தையாக அவதரித்தார். இன்றைக்கு நீங்களும் உன்னதமான கடவுளை தூயவர் தூயவர் என்று புகழும் போது உனக்குள்ளே ஒரு இறைவாக்கினர் உதிப்பார், உனக்குள்ளே இறைவாக்கு உரைக்கின்ற தூதுவர் உதிப்பார். அவர் நிமித்தம் உன் வாழ்க்கை உலகத்திலே உயர்த்தப்பட்டதாய் இருக்கும். ஆகவே இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது? சகரியா புத்தகத்தில் இருந்து இன்றைய முதல் வாசகம் எடுக்கப்பட்டு சகரியா புத்தகத்திலே வாசிக்கும் போது பாருங்க, 2ஆம் அதிகாரம் 10 இருந்து 13 வரை இன்றைய முதல் வாசகம்.
என்ன உரைக்கின்றது? மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகின்றேன். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, நான் வருகின்றேன். செக்கரியா வழியாக உரைக்கப்பட்ட வாக்கு மரியாள் வழியாக நிறைவேறினது. நண்பரி மக்களே, நல்லா கவனம் பாருங்க. மரியாளை தேர்ந்து கொள்வதற்கு கடவுளே 4000 ஆண்டுகளுக்கு மேல் காத்திருந்தார். ஏவாளை தொடங்கி மரியாள் வரைக்கும் எத்தனையோ பெண்கள் பிறந்தார்கள். ஏவாள் இடத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், ஏவாளை பார்த்து சொன்னார் பாருங்க, நீ கர்ப்பவதனி பட்டு பிள்ளை பிறக்க வேண்டும். ஆதாமை பார்த்து சொன்னார், நீ நிலத்தில் உழுது உன்னை பார்த்துக் கொள்ள வேண்டும். பாம்பை பார்த்து சொன்னார், நீ பூமியிலே உண்டு மண்ணை தின்று மண்ணிலே சாக வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, உன்னுடைய வித்துக்கும் இவனுடைய வித்துக்கும் பகையை நான் உண்டாக்குவேன். அந்த வித்து என்ற விதை உன் தலையை நசுக்கும். இந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு கடவுள் 4000 ஆண்டுகளுக்கு மேல் காத்திருந்தார். இயேசு பிறப்பதற்கு ஏவாளை தொடங்கி மரியாள் வரைக்கும் காலகட்டங்களை கவனித்தால் 4000 ஆண்டுகளுக்கு மேல் கடவுள் காத்திருந்தார். அவர் விரும்புகின்ற ஒரு பெண் இந்த பூமியிலே எப்பொழுது பிறப்பால் என்று உன்னதமான கடவுள் காத்திருந்தார். ஏவாளுக்கு பிறகு எத்தனையோ பெண்கள் வந்தார்கள். ஏன் ஆண்டவர் இயேசு அந்த நாளிலே பிறக்கவில்லை? நண்பரி மக்களே, இன்றைக்கு கன்னிமரியால் உயர்த்தப்பட காரணம் என்ன? கடவுளின் திருவுளத்தை நினைக்கிறது போல நடந்து வாழ்ந்தவர்கள், கடவுள் நினைக்கிறது போல வாழ்ந்தவர்கள், கடவுள் நினைக்கிறது போல தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள், கடவுள் விரும்புகிறது போல தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பரை மக்களே, ஆகவேதான் இன்றைக்கு உலகம் அவர் பெயரை உயர்த்தி கொண்டே இருக்கின்றன. ஏவாளை தொடங்கி தூய மரியாள் வரைக்கும் 4000 வருஷத்திற்கு மேல் கடவுளே காத்துக் கொண்டிருந்தார். இந்த ரகசியம் எத்தனை பேர் அறிவார்கள்? என் நண்பரி மக்களே, திருச்சபை என்னை நினைவு கூற வைக்கிறது. ஏன் நினைவு கூற வேண்டும்? நம்முடைய வாழ்க்கைகள் மாற வேண்டும். நாமும் ஒரு தூய்மையான குடும்பங்களை உருவாக்கப்பட வேண்டும். அந்த தூய்மையான குடும்பமானது விண்ணக தந்தையின் வாக்கை நிறைவேற்றுகிற குடும்பமாக வளர வேண்டும். எவரெல்லாம் விண்ணக தந்தையின் வாக்குறுதியை நிறைவேற்றுகிற குடும்பம் இருக்கிறதோ அதுதான் கடவுள் நினைவு கூறுகிறவராக இருக்கின்றார். அதை நினைக்கத்தான் இன்றைக்கு திருச்சபை தூய கன்னிமரியாளை நினைவு கூற வைக்கிறது. அர்ப்பணிக்கப்பட்ட நான், கடவுளுக்கென்று நேர்த்தி செய்த நான். ரெபேக்காவை நினைவு கூர்ந்து பாருங்கள். ரெபேக்கா ஈசாக்குக்கு மனைவியாய் மாறினவள். அவளுக்கு ஒரு ரெபேக்கா பெயர் கிடையாது, வெர்ஜின் ரெபேக்கா. பழைய ஏற்பாட்டிலே வெர்ஜின் ரெபேக்கா என்றும் புதிய ஏற்பாட்டிலே வெர்ஜின் மேரி என்றும் அழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே ரெபேக்காவுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர் கொடுத்தார். ரெபேக்காவுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். யாரு? ஏசா, யாக்கோபு. ஆனால் ஏசாவை கழித்தார், யாக்கோவை தெரிந்து கொண்டார். யாக்கோவுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தன. அதான் 12 குலங்களாய் மாறினது. 12 குலங்கள், லட்சக்கணக்கில் குழந்தைகள் பிறந்தன. அவைகளிலே தேர்ந்து கொள்ளப்பட்டது 1,44,000 தான். அதே போல புதிய ஏற்பாட்டிலே வெர்ஜின் மேரி, அவரிடத்தில் பிறந்தவர் இயேசு. இயேசு 12 சீடர்களை உருவாக்கினார். 12 சீடர்கள் தன் பணிகளை செய்யும்படி அர்ப்பணித்தார். இன்றைக்கு திரளான கிறிஸ்தவர்கள் உருவாயிருக்கின்றார்கள். இவெல்லாம் விவிலியத்தின் ரகசியம்.
இந்த திரளான கிறிஸ்தவர்கள் வரிசையில் உன்னுடைய பெயரும் என்னுடைய பெயரும் அடங்கியிருக்கிறது. ஆனால் அடங்கியிருக்கிற நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட நாளை நினைவு கூற வேண்டும். என்னையும் என் பெற்றோர்கள் ஒரு நாள் அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அர்ப்பணிக்கப்பட்டபடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? என் அன்பு கிறிஸ்தவர்களே, உங்கள் வாழ்க்கைகளை இறைவனுக்காய் அர்ப்பணியுங்கள். ஆகவேதான் இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது? மகனே சீயோன், ஆர்ப்பரி, ஏனெனில் உன் ஆண்டவர் இதோ நான் வருகிறேன், உன் நடுவில் குடிக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேருவார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். இன்னைக்கு ஆகிறதுல இந்த வாக்கு நிறைவேறது பாருங்க. ஆண்டவர் இயேசு பூமியில் பிறக்கும் போது கிறிஸ்தவர்கள் கிடையாது. 12 பேரை உருவாக்கினார். 12 பேர் 120 பேராய் மாறினார்கள். 120 பேர் தான் முதல் கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு உலகமே கிறிஸ்தவர்கள் நிரம்பி இருக்கிறது. எந்த இனத்தில் சேர்ந்தவர்கள்? பல இனத்தில் இருக்கிறவர்கள். வாக்கு நிறைவேறுகிறது. வேற்றினத்தார் ஆண்டவரை நோக்கி வருவார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் அவர்கள் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரை என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை நீங்கள் நினைவு கூறுவீர்கள். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராகிய கடவுள் தேர்ந்து கொண்ட வாழ்க்கை. ஆகவே ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கி கொள்வார். எருசலேம் மீண்டும் தேர்ந்து கொண்டார். மானிடரே, இதனால் சொல்ல வர்றார் பாருங்க. மானிடரே, நீங்க அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள். மானிடரே, ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள், ஏனெனில் அவர் தம் புனித இடத்தில் இருந்து எழுந்து உன்னை தேடி வருவார். அவர் தம் புனித இடத்தில் இருந்து நாம இருக்கிற இடத்திற்கு அவர் தேடி வருவார். யாரை தேடி வருவார்? அமைதியாய் இருக்கிறவங்களை தேடி வருவார். ஆத்திரமா இருக்கிறவங்க கிடையாது. விருப்பம் போல வாழ்கிறவங்க கிடையாது. கடவுளை பார்த்த உடனே ஒரு வணக்கம், அது முடிஞ்சு வெளியே போன உடனே யார் யாருக்கோ வணக்கம். அவங்களை தேடி வர மாட்டார். அமைதியாக அமைதியோடு வாழ்கிறவன் தான் கடவுளுக்கு தேவை. நீங்க எப்படி பொய் பேசி, கோபத்தை தூண்டி, சண்டைக்காரரா, ஏச்சி பேச்சு பேசி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தலைக்குறைவா பேசி, கீழ்த்தனமா பேசி. இன்றைக்கு நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட நாளை நினைவு கூறுவோம். என்னையும் ஒரு நாள் அர்ப்பணித்தார்கள். நான் பிறந்த 8ஆம் நாளில் எனக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்ட ஒருவேளை ஆகவே இப்படி இறைவாக்கு பணியில் நான் வந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனெனில் திருவிழியம் 8ஆம் நாளிலே பிள்ளைகளை ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். உங்க சௌகரியத்துக்கு ஏற்றவாறு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறது கிடையாது. இன்னைக்கு பாருங்க, குழந்தை பிறந்து எத்தனை பேர் 3 மாதம், 5 மாதம், 10 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 6 மாசம், எத்தனை நாள் ஆனாலும் பிரதிஷ்டை பண்ணவே மாட்டாங்க. கேட்டா காசு இல்லைன்னு சொல்லும். காசு முக்கியம் இல்ல. உன் பிள்ளைங்க கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுவதுதான் முக்கியம். அதற்கு காசு தேவையில்லை. 8ஆம் நாளில் உன் பிள்ளைகளை அர்ப்பணித்து பாருங்கள். மரியாளுக்கு நேர்ந்ததுதான் இன்றைக்கு இருக்கிற எல்லா பெண்களுக்கும். அவங்க எப்படி 8ஆம் நாளில் ஆலயத்தில் வந்தார்கள்? ஏன் உங்களால் வர முடியல? பலவீனம். இறைவாக்கு கிடையாது. இறைவனுக்காய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் பெண்களுக்கு கிடையாது. இறைவாக்கு நிறைவேற்றணும் என்ற எண்ணம் பெண்களுக்கு கிடையாது. ஆகவே உடல்ல வருகிற வலிகளை தாங்குகிற சக்தி உனக்கு இல்லை. விவிலியத்தை அறிந்த அந்த வாக்கின்படி நிறைவேற்றுகிறவர் தான் ஆண்டவருக்கு தேவை. ஆக மறந்து விடாதீர்கள். மரியாள் இன்றைக்கு உலகிலே புகழ காரணம் என்ன? புதிய ஏற்பாட்டிலே முதலாய் தூய ஆவி பெற்றவர் தூய கன்னிமரியாள். புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தியாளர் என்ற பெயரை பெற்றவர் தூய கன்னிமரியாள்.
அதன் பிறகுதான் நற்செய்தி என்ற ஆளர்கள் உருவாக்கப்பட்டார்கள். ஆகவே இன்றைக்கு திருச்சபை நினைவு கூறுகிறது ஏன் நம்முடைய வாழ்க்கையும் அதே போல் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அமைதியான ஒரு பயணம், அமைதியான ஒரு வாழ்க்கை, கடவுளை நோக்கி பயணிக்கின்ற ஒரு வாழ்க்கை. நம் முன்னோர்களை நினைத்து அவங்க சென்ற அந்த வழியை கவனித்து நாமும் கடவுளை நோக்கி பயணம் செய்வது, கடவுளின் வாக்கை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொள்வது. எப்படி தூய கன்னிமரியால் சொன்னார், என் உள்ளம் வேறு வகை கொள்ளுகிறது, அவர் எப்போதும் தூயவர் 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 என்று என் உள்ளம் சொல்லுகிறது. இதே போல நீயும் நானும் சொல்ல வேண்டும். அப்போதான் அந்த உன்னதத்தில் இருக்கிற கடவுள் அந்த புனித தலத்தில் இருந்து நம்மை நோக்கி வருவார். நம் நாவிலே எப்போதும் தூயவர் தூயவர் தூயவர், என்னை அழைத்த ஆண்டவர் தூயவர், என்னை மீட்டவர் தூயவர், என்னை ரட்சித்தவர் தூயவர், என்றும் நான் அவருக்கு தூய்மையாய் வாழ்வேன் என்று நினைக்கிற உள்ளம்தான் கடவுளால் நினைவு கூறப்படும். அவங்க தான் ஆண்டவருக்கு தாயாகவோ சகோதரனாகவோ சகோதரியாகவோ மாற முடியும் என்று அன்றே ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கைகளை இறைவனுக்காய் அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நாளும் விழித்தை வாசிங்க. கன்னிமரியால் பழையற்பாட்டு விழித்தை வாசித்து தன் வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி இறைவனையே ஈன்றெடுக்கிற பாக்கியத்தை பெற்றது போல நாமும் பழையற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இரண்டும் படித்து நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல இறைவாக்கினர் பிள்ளைகளை ஈன்றெடுக்கிற பாக்கியத்தை பெறுவோம். அதை ஆண்டவர் நிச்சயம் நமக்கு வழங்குவார். நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிப்போம். ஒருவேளை இதுவரைக்கும் அர்ப்பணிக்கப்படாவிட்டிருந்தால் இன்றைக்கு அர்ப்பணிங்க. இந்த நிமிஷத்தில் அர்ப்பணிங்க. அவங்களை திருமுழுக்கு கொடுத்த நாளை நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்தில் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் புதுப்பிப்பார். இறைவன் புதுப்பிக்கின்றவர். எப்போது அவரை அணுகினாலும் அவரை நம்மை புதிதாய் மாற்றுகிறவர். ஆகவே அர்ப்பணிப்போமா, ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன்னதமான ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் திருக்கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிற ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் அனைவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கப்பட்ட நாளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருடைய அர்ப்பணிப்பு நாளை நினைவு கூறுகிறோம். ஒருவேளை சிலர் மறந்திருந்தால் இப்போது அவர்களுக்கு நினைவுபடுத்துவீராக. திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெற்ற நாள் என்று, அது எந்த நாள் என்று நினைவு கூற வைக்கும்படிக்காக செபிக்கின்றேன். ஆலயத்தில் பெற்றோர்கள் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த நாளை இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நினைவு கூறுவார்களாக. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை நான் எப்படி வாழ்கிறேன், அதில் இறை திட்டம் நிறைவேறுகிறதா என்று நினைவு கூற வைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு மாற்றம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். திருவுள்ளத்தை நிறைவேற்றும்படி தூய மரியாதை நீங்க தெரிந்து கொண்டது போல இன்றைக்கும் எங்களை நீ தெரிந்து கொள்வீராக. நாங்கள் உம்முடைய வாக்குகளை நிறைவேற்றி இந்த பூமியிலே எந்த திட்டத்தோடு எங்களை நீர் அனுப்பினீரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறதிலே ஒரு வைராக்கியமான கிறிஸ்தவர்களாக எங்களை எழுப்புவீராக. என்னோடு செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்தியா முழுவதும் பல பாகங்களில் இருந்து பங்கு கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்தியாவுக்கு வெளியே அயல் நாடுகளில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். பல தேசங்களில் இருந்து நாடுகளில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்ட நாளை நினைவு கூறட்ட ஆண்டவரே. இந்த வீடியோ நிகழ்ச்சி இன்றைக்கு எத்தனை பேர் பார்ப்பார்களோ அத்தனை பேரும் அர்ப்பணிக்கப்பட்ட நாளை நினைவு கூறுவார்களாக. நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் புதுப்பியும் ஆண்டவரே. உள்ளங்கள் தூயவர் தூயவர் என்று சொல்லுகிற தூய ஆவியை பொழிந்து உமது பிள்ளைகளை நீ தூய்மையாக்குமாறு நோக்கி வேண்டுகிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற மக்களை நினைவு கூறுகிறோம். உலகத்திலே கிறிஸ்தவர்களாய் மாற்றம் பெற்ற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். குடிக்காக, பணத்துக்காக, ஆசைகளுக்காக அடிமையாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நீர் விடுதலையாக்குவீராக. உமது பிள்ளைகளை விடுதலை செய்ய ஆண்டவரே. என்னையும் ஒரு நாள் ஆலயத்தில் அர்ப்பணித்தார்களே, இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் என்று நினைவு கூற வைக்கும்படிக்காய் செபிக்கிறேன். அனைவரையும் தூய்மையாக்குவீராக. உன்னதமான கடவுளே, ஒரு பிள்ளைகளை நீ தூய்மையாக்குமாறு நாங்கள் செபிக்கின்றோம். எங்க ஜெபங்களுக்கு நீர் பதில் தந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூய்மையாக்குவீராக.
அகில உலகங்களில் இருக்க திருச்சபை தலைவர்களை நினைவு கூறுகிறோம். திருச்சபையில பங்கு கொண்ட பணியாளர்களை நினைவு கூறுகிறோம். திருச்சபையில பங்கு கொள்கிற விசுவாசிகளை நினைவு கூறுகிறோம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி அமையும். உடைய திட்டத்தை நிறைவேற்ற ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. அனைவருடைய வாக்கை அறிந்து வாழ்கிற குணத்தினால் நிரப்பும். ஆண்டவர் நீ தாமே தொடர்ந்து காத்து நடத்துவீராக. இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, மறந்து விடாதீர்கள், இன்றைக்கு தூய மரியாளுடைய அர்ப்பணிக்கப்பட்ட நாள் நினைவு கூறப்படுகிறது. ஆலயத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். நீங்களும் உங்களை என்னைக்கு உங்க பெற்றோர்கள் ஆலயத்திலே ஒப்பு கொடுத்தார்கள் நினைவு கூறுங்க. வயது முக்கியமல்ல, அர்ப்பணிக்கப்பட்ட நாள் தான் முக்கியம். சிலரை குழந்தையில் அர்ப்பணித்திருப்பார்கள், சிலரை சில வயதில் அர்ப்பணித்திருப்பார்கள், சிலரை 10 வயது 15க்கு மேல திருமுழுக்கு கொடுத்திருப்பார்கள். திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெறுகிற நாள் தான் அர்ப்பணிக்கப்பட்ட நாள். நீங்க நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்துல ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களையும் இறைவன் எடுத்து பயன்படுத்த விரும்புவார். ஆக இந்திய வாசகங்களை எழுதி கொள்ளுங்க. என்ன வாசகம்? செக்கரியா புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை. செக்கரியா chapter 2 verses 10 to 13. இன்றைய பதிலுரை பாடல் ரெஸ்பான்ஸ் ரீடிங் St. Luke chapter 1 verses 47 to 55. இந்த பதிலுரை பாடல் லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 47 இருந்து 55 வரைக்கும். இரண்டாவது இன்றைய காஸ்பல் ரீடிங் நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 46 இருந்து 50 வரைக்கும். St. Matthew chapter 12 verses from 46 to 50. மறுபடியும் படிங்க, மறந்துடாதீங்க. இதே நிகழ்ச்சி யூடியூப்ல உண்டு, ஒவ்வொருவரும் கவனிங்க. யாரெல்லாம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ இந்த நிகழ்ச்சியை நேரலையாக உங்க மொபைலுக்கு தேடி வரும். யாரும் உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியது இருக்காது. ஆகவே யூடியூப் ஓபன் பண்ணுங்க, அங்க சர்ச்ல டாக்டர் பிலிப் மரியான் போடுங்க, எல்லா வீடியோஸும் கிடைக்கும். இதுவரைக்கும் 231 வீடியோ இருக்கிறது. அந்தந்த நாளுக்குரிய வாசகம் என்னைக்கு நீங்க அந்த நாளை இதுக்கு முன்னால நடந்தது, புனித வாரத்தில் நடந்தது என்ன எடுத்து பார்க்கலாம். நீங்க அந்த வாக்குக்கு என்ன வாக்கு இருக்கிறது என்று பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இதன் வழியாக பலர் இதை கண்டுகொண்டு இறை மக்களாக மாறட்டும். இந்த முழு நோக்கமே நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக மாற வேண்டும். இறை வாக்கை நிறைவேற்றுகிற குணத்தோடு பயணிக்க வேண்டும். இதுதான் இந்த நோக்கம். ஆகவே இதில் போல அனைவரும் குடும்பமாக பங்கு பெறுங்கள். எங்களைப் போல நீங்களும் குடும்பமாக பங்கு பெறுங்கள். நீங்களும் செய்யுங்க. இறைவாக்கை அநேகருக்கு அறிவிப்போம். இறைவாக்குக்காக வாழ்வோம், இறைவாக்குக்காக மரிப்போம். இதுதான் கிறிஸ்தவர்களின் நோக்கம். இறைவனுக்காக வாழ்வது, இறைவாக்குக்காக வாழ்வது, அதை நிறைவேற்றி மரிப்பது, இதுதான் நம்முடைய நோக்கம். ஆகவே இதில் அனைவரும் பங்கு கொண்டு இறைவன் பெயர் புகழ்ச்சி அடைய நாம் அனைவரும் பயணிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. We'll meet tomorrow Sunday evening by 5 to 6 p.m. நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை அனைவருமே திருப்பள்ளிக்கு செல்லணும், ஆராதனைக்கு செல்லணும். யாருமே வீட்டுல உட்கார்ந்து ஆன்லைன்ல பார்த்துட்டேன் அப்படின்னு உங்க காலத்தை கடத்தாதீங்க. ஆன்லைன்ல பார்த்த காலங்கள் முடிந்து விட்டது. அதெல்லாம் போன மாதத்தோடு முடிஞ்சிச்சு. ஆக இந்த மாதத்திலே அக்டோபர் நவம்பர் மாதங்களிலே எல்லா ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஆலயத்துக்கு போனோம். எப்போதும் சென்றது போல தயாராகி முன்னாடியாக செல்ல வேண்டும். கடவுளை நாம் வழிபட வேண்டும். அந்த கடவுள் உனக்கு காத்திருப்பார். உன் விண்ணப்பத்தை கேட்பதற்கு, உனக்கு தேவையானதை கொடுக்க காத்திருப்பார். ஆலயத்துல போய் ஆராதனையில பங்கு கொள்ளுங்க. பிறகு நாளை மாலை குடும்பமாக இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க. வாலிபர்களுக்கு கூட்டம் நடத்தப்படும். அதை தொடர்ந்து பெரியோர்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீ பண்ணிக்கங்க. 6 மணிக்கு தொடங்கும், 8 மணிக்கு முடிஞ்சிடும். ஆகவே நாளை தினம் மாலையில் இருக்கும், காலையில் இருக்காது.
ஆகவே காலமே எழுந்து ஆலயத்துக்கு செல்வோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.